ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ வந்துட்டு நந்தினி வந்துட்டு சுந்தரவல்லியை எப்படியோ ஜெயிலுக்குள்ளே போகாமல் கரெக்ட் டைமுக்கு வந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம நந்தினியை சுந்தரவல்லி கொஞ்சம் பாடுபடுத்தலாம், அங்கே அவ்வளோ பாடுபடுத்தியிருக்காங்க. அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் ஜெயிலுக்குள்ளே வச்சுட்ட பிறகு நம்ம நந்தினி வந்து காப்பாற்றிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, நந்தினி தான் இந்த சீரியலோட ஹீரோயினி ஆச்சே. அதனால் வந்துட்டு யாரே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி தானே கதை கொண்டு போவாங்க. அதை மாதிரி தான் இப்போ இந்த சீரியல்லையும் கொண்டு போயிட்டாங்க. கரெக்டாக சுந்தரவல்லி சைன் போகிற டைமில் வந்து நம்ம நந்தினி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேணாம் சூர்யா சார், இதெல்லாம் வேண்டாம். அவங்க எனக்கு கஷ்டமே படுத்திருந்தா கூட அவங்கள ஜெயிலெலாம் போட வேணாம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம சூர்யா சார் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு நந்தினியோட மனசு கூட புரியாமல் வீட்டில் எவ்வளோ கொடுமைப்படுத்தினது பத்தாதுன்னு அவளை வந்து கடத்தி சொந்த கார்லேயே போட்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரின்னு பார்த்திக்கோங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் நல்ல மனசு இல்லை. அவகிட்ட பணம் இல்லை, நல்ல மனசு இருக்குது. ரெண்டத்திலே உங்கள் 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அவள் தான் வந்துட்டு பெரியவ அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சுந்தரவல்லிக்கு பகபத்தி எரியுது. என்னடா இது, இவன் இப்படி பேசுகிறான், சொந்த தாய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் எவ்வளோ ஒருத்தி கீழ்த்தரமான ஒரு பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. கோவம் வந்ததுமே, நீ வந்து சொல்லி நான் வந்துட்டு சைனை வந்து வாபஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீ வாபஸ்லாம் வாங்காதடா, நான் ஜெயிலுக்குள்ளேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு கோவம் வருது. ஏன்னா சுந்தரவல்லிக்கு கௌரவம் தானே பெருசு. அதனால் உடனே வந்து சூர்யா சார் கிட்ட நம்ம நந்தினி ரெக்வஸ்ட்டாக கேட்டதுனால, சார் வேண்டாம் சார், வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னதுனால சூர்யா சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா நந்தினிக்காக மட்டும் வாபஸ் வாங்கிடுறாரு. அப்பயுமே அந்த சுந்தரவல்லிக்கு கோவம் தான் வருது. ஏன் அப்படின்னா, சொல்லி இவன் வாபஸ் வாங்கிட்டானே, சொந்த அம்மாவை ஜெயிலில் பிடிச்சி போடணும்னு நினச்சவன் எவ்வளோ ஒருத்தி சொல்லி சைன் வாபஸ் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லாமல் நம்ம சுந்தரவல்லிக்கு இன்னும் கோவமாக வருது. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. இருந்தாலும் நம்ம சூர்யா சாருக்கு ஆத்திரம் அடங்கலை. எப்படி தான் ஒரு பொண்ணை இப்படி அடித்து கொடுமைப்படுத்தி காரில் போட்டு வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவள் வந்துட்டு இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. காரை விட்டு இறங்கி எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன கையோடையே, நீங்கள் வெளியே நில்லுங்க, இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கிட்ட சொல்கிறாங்க. டேடி, இவங்க இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அருணாச்சலம் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு நம்ம சூர்யாவை. வேணாண்டா, அம்மாடா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அம்மாவா, எந்த அம்மாவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க டேடி, இவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அருணாச்சலம் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில. என்னடா இது, ஒரு பக்கம் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் புள்ள, நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு நம்ம அருணாச்சலம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிட்ருக்காரு. இப்போ சூர்யா சார் சொல்கிறதை கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.